வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. உச்சநீதிமன்றம் ஸ்டாலின் அவர்களுக்கு கெடு கொடுத்து விட்டது. 18ஆம் தேதி நடக்கப் போவது என்ன? ஸ்டாலின் பதவியை விட்டு விலகுவாரா இல்லை பதவியில் இருப்பாரா? ஏன்னா 65B படிவத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் எடுத்த முடிவு இன்றைக்கி சைதை துரைசாமிக்கு ஒரு பெரிய நிம்மதி தான். இன்னொரு பக்கம் சைதை துரைசாமி வக்கீல்கிட்ட என்னங்க இத்தனை வருஷமாக நடக்குது, இப்போ போய் ஒரு நாள் டைம் கேட்குறீங்களே அப்படின்னு அவரை கேள்வி கேட்டதும் உண்டு. ஏற்கனவே இதே மாதிரி தான் கபில் சிபில் நம்ம ஸ்டாலினுக்காக ஆஜரான வழக்கறிஞர் கபில் சிபில் டைம் கேட்டார். இப்படி இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன இப்போ ஒரு எண்டுக்கு வந்துருச்சா? ஏன்னா ஒருவேளை காங்கிரஸ் இதை கூட எதிர்பார்த்துட்டு இருக்குதா, உச்சநீதிமன்றம் என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு தெரில, தேவையில்லாமல் இப்போ போய் நம்ம கூட்டணிக்கு போகலாமா அப்படின்னு கூட யோசிக்கும். ஏன்னா இன்றைக்கி நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கும்னு யாரும் கணிக்க முடியாது. அதுவும் பிப்ரவரி 18ஆம் தேதினா ஏதாவது ஒரு பாதகமாக ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நிலைமை என்ன ஆகுது? யார் தலைமையில் அடுத்து திமுக ஆட்சியை சந்திக்கும்? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, அந்த திட்டம் இந்த திட்டம், உங்களை காக்க நான் இருக்கிறேன், ஓடியாடி உழைத்து கொண்டே இருக்கிறேன்னு தொடர்ந்து அவர் பேசி எல்லாமே ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், ஓரணி எல்லாம் ஸ்டாலின். திடீர்னு ஸ்டாலின் அவர்களுக்கே ஆபத்து வந்துருச்சுன்னா தேர்தலில் நிற்க முடியாமல் போனால் நல்லா யோசனை பாருங்கள். அப்போ இந்த வழக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் இதை பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த வழக்கு அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி திமுகவுக்கு திக் நிமிடங்கள்னால தான். ஏன்னா அதாவது கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா விட கடைசி வரைக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும். அதுவும் சசிகலா அவர்கள் முதலமைச்சர் அவர்னு சிறைக்கு போனது, ஜெயலலிதா அம்மா பெங்களூர் கோர்ட்டில் போய் அங்கே போய் உடனே முதலமைச்சர் பதவி விட்டு இறக்குனது, இப்படி பழைய வரலாறுகள் இருக்குது. அது மேலே வேறு பிஜேபி இருக்குது. இதெல்லாம் யோசிப்பாங்க. கொஞ்சம் நெஞ்ச பஞ்சாயத்தை அழுத்து வச்சுருக்குங்க. ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக இவங்க வழக்கெல்லாம் போட்டு ஒட்டுமொத்த நீதித்துறையே பகிச்சிட்ருக்காங்க. அப்போ இவர்களுக்கு சாதகமாக வரும் வராதுன்னு பல பேர் பேசிகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் நம்ம இதை பேசிகிட்டு இருக்கோம். பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள், 2011 தேர்தலில் வெறும் 2700 வாக்கில் தான் ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரில் ஜெயிக்கிறார். நாங்கள் முறைகேடு செய்யவே இல்லை அப்படின்னு திமுக சொல்லுது. ஆட்சியில் இருக்கும்போது திமுக எப்படி சட்டப்பேரவை தேர்தல் அணுகுங்கிறது ஊருக்கே தெரியும். அப்போ அரசு அதிகாரிகளை வைத்து இவர்கள் பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க வீடியோ ஆதாரம் எல்லாமே இருக்குது சைதை துரைசாமி தரப்பில். அதுவும் சைதை துரைசாமி தரப்புடைய வழக்கறிஞர் யாருன்னா ஏற்கனவே கேரளா ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தவர். அவர் இப்போ வாதார அருமையான வழக்கறிஞர். எனக்கு ஒரு நாள் வேணும்னு சொல்லி வாதாடுறார். அப்போ இன்றைக்கி நீதிமன்றத்தில் நேற்று நடந்தது என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மகேஸ்வரி அவர்கள் தலைமையிலான 2 நபர் ஜட்ஜி தான் இதை விசாரிக்கிறாங்க. இந்த வழக்கு அப்படிங்கிற பாதையை பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்படுது. ஏன்னா இப்போ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1878 பிரகாரம் இப்போ ஒரு வீடியோ ஆதாரங்களை நம்ம சமர்ப்பிக்கிறதா இருந்தால், ஃபோட்டோ வீடியோ ஆடியோ எதுனாலும் நம்ம 65B அப்படின்னு ஒரு ஃபார்ம் தருவோம். யார் சமர்ப்பிக்கிறாங்களோ அவங்க தரணும். அந்த 65B என்ன அப்படின்னா, இந்த வீடியோ எதுவும் கிராஃபிக்ஸ்லாம் இல்லை, இந்த வீடியோவில் ஏதாவது பிரச்சனைனா நானே பொறுப்பு, என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு அதனுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய சர்டிஃபிகேட். உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்போது இந்த சர்டிஃபிகேட்டை சைதை துரைசாமி தரப்பு கொடுக்கல. அதனால் உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உச்சநீதிமன்றம் போகிறாங்க. நேற்று கூட மகேஸ்வரி அவர்கள் தலைமையிலான அவர் என்ன கேட்குறாங்கன்னா, என்னங்க 11 முடிஞ்சது, இப்போ கேஸ் போட்டு என்னங்க பண்ணிட்டு ஏங்க அவ்வளோ லேட் பண்ணுறீங்க? உடனே சைதை துரைசாமி இல்லைங்க, என்றைக்கு இது நடந்ததோ அன்றைக்கே நான் புகார் சொன்னேன். 1. 2வது, நான் புகார் சொன்ன உடனே ஓகே அப்படின்னு ஏற்றுக்கிட்ட அதிகாரிகள், அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகள். ஆனால் எஃப்ஐஆர் போடுறதுக்கு தமிழக போலீஸார் போடல. என் மேலே சரி தப்பு இல்லை, நான் அன்றைக்கே புகார் சொல்லிட்டேன். தமிழக போலீஸார் எஃப்ஐஆர் போடாமல் இழுத்தடிச்சது இவங்க தான். இன்னும் குறிப்பாக சொன்னால் இந்த வழக்கு நான் ரொம்ப நாளாக நடத்திட்டுருக்கேன். ஏன்னா நீதி அப்படிங்கிற ஒன்று வேணும். ஏன்னா 2011 நடந்த வழக்குங்கிறனால இப்போ எனக்கு மறுபடியும் நான் எம்எல்ஏவாக இருக்க போகிறதில்ல. ஆனாலும் என்னுடைய மனசாட்சி அப்படிங்கிறது நாம் ஜெயிக்க போகிறோம், எதுக்கு நம்ம தோத்தோடு ஒத்துக்கிட்டோங்கிற மன உறுத்தல் இருக்குது. அதனால தான் இந்த கேஸே போட்டேன், இவ்வளோ நாள் வாதாடிட்டுருக்கேன் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஏற்கனவே இந்த மாதிரி தேர்தல் முறைகேடு. ஏன்னா இப்போ உச்சநீதிமன்றம் இன்றைக்கி சைதை துரைசாமி வழக்கறிஞர் 1000 கேள்வி கேட்டார், என்னங்க லேட்டாக பண்ணுறீங்கலாம் கேட்டாலும் அந்த சிடியை நம்பகத்தன்மையை எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் இப்போ சிக்கல் நம்ம ஸ்டாலின் தரப்புக்கு. ஏன்னா இன்றைக்கி வீடியோ ஆதாரம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதான். அதில் இந்த பணப்பட்டுவாடா பண்ணுறது, அதிகாரிகள் பண்ணுறது, திமுகவுடைய அந்த உதயசூரியன் லோகோ போட்டு
அந்த வாக்குச்சாட்டில் போடுவோம்ல, அதெல்லாம் போடக்கூடாது. அது போட்டிருக்குது. பல அரசு இயந்திரங்களில் காசு கொண்டு போகிறது இது எல்லாம். அப்புறம் வந்து ஒரு வீடு மாதிரி ஒரு எடுத்து அங்கே நிறையா பணம் பட்டுவாடா பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருக்குது. ஏன்னா பணம் பட்டுவாடா கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒரு கவரில் உதயசூரியன் சின்னம் அதில் வந்து வச்சு இந்தம்மா ஸ்டாலின் ஓட்டு போடுமான்னு கொடுத்தெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் இருக்குதான். இந்த வீடியோ காட்சி தான் உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு ஆராயக்கூடிய உச்சநீதிமன்றம் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன நடக்கும்? இப்போ திமுக அப்படிங்கிற ஒன்று வந்து முழுக்க ஸ்டாலினை நம்பி இருக்கக்கூடிய கட்சி. ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் தான் வராருங்கிற ரேஞ்சில் அவங்க போயிட்டாங்க. உதயநிதியை பின்னால் தள்ளுறாங்க. ஏன்னா ஸ்டாலினை காட்டினா தான் ஓட்டு விழும், உதயநிதியை காட்டினா ஓட்டு விழுவாது அப்படின்னு வெண் நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இதை வந்து சைத துரைசாமி வரதுனால பிஜேபி பின்னால் வரும். ஏற்கனவே சைத துரைசாமி நம்ம இங்கே இருக்கக்கூடிய குருமூர்த்தி, ஆடிட்டர் குருமூர்த்தி 2 பேரும் தான் ஐயாட்ட போய் பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியும், என்டிஏ கூட்டணிக்கு வாங்கன்னு. அப்போ சைத துரைசாமிக்கு பின்புலமாக இருக்கிறது பிஜேபி பின்புலமாக இருக்கும்போது ஸ்டாலின் யோசிக்க மாட்டாரா? இன்னொன்று, ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதியரசருக்கு எதிராக திமுக ஒரு கையெழுத்து இயக்கம்லாம் நடத்தி பார்லிமெண்ட்டில் அவரை நீக்கணுங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. உடனே 250 உச்சநீதிமன்றனுடைய தலைமை ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஜிஆர் சுவாமிநாதனுக்கு ஆதரவு தரோன்னு லெட்டர் எழுதுனாங்க. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு பத்திரிக்கையாளரை ஏதாவது பண்ணிங்கன்னா பத்திரிக்கை எல்லாமே வந்துடுவாங்க. இப்போ நீங்களே ஒரு தொழிலில் இருப்பீங்க, உங்கள் தொழிலை பற்றி யாராவது வந்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த அந்த உங்கள் கூட இருக்கவர் தப்பே பண்ணியிருந்தா கூட உங்களுடைய தொழிலை யாராவது இழிவுபடுத்தினா உங்களுக்கு கோவம் வரும். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு நீதித்துறையில் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை நீங்கள் பதவி நீக்கம் பண்ணிங்கன்னா ஒட்டுமொத்த நீதிபதிகள் என்ன நினைப்பாங்க? நம்ம ஒரு ஆர்டர் போடுறோம், அதை நிறைவேற்ற வேண்டியது அரசினுடைய கடமை. நிறைவேற்றாமது மட்டுமல்லாமல் அந்த நீதியரசரே பதவி நீக்கம் பண்ணுறோம். நீங்கள் உச்சநீதிமன்றம் போகிறீங்க, அதுவும் இல்லாமல் ஓம் பிர்லாட்ட போகிறீங்க, பாராளுமன்றத்தில் போகிறீங்கன்னா மற்ற நீதியரசர்கள் இது எப்படி பார்ப்பாங்க? வச்சாங்க ஆப்புங்கிற மாதிரி. இன்றைக்கி கபில் சிபிலுக்கே தெரியும் இது தேவையில்லாமல் இவங்க நீதித்துறையை பகைச்சிக்கிறாங்க. ஒரு கேஸ் 2 கேஸ் இல்லை, பல கேஸுகள் இந்த மாதிரி நிலுவையில் இருக்கிறது. அப்போ இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு எதிராக பெரிய அளவுக்கான லாபி வேலை செய்யுது. எல்லா இடத்துலையும் லாபி வேலை செய்யும். இப்போ நீங்கள் வந்து சைத துரைசாமி அவர்கள் சொல்கிற மிக மிக முக்கியமான வாதம், அந்த ஏரியாவில் 2011 அப்போ வந்து கலைஞர் இருந்தார், இவர்களுடைய ஆட்சி கொடிகட்டி பறந்த நேரம், அந்த நேரத்தில் பல அநியாயங்கள் நிகழ்த்தப்பட்டது. ஏன்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வாக்கு சார் 2700 மட்டும்தான். நான் மறுபடியும் ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்குறேன், அந்த ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்குறேன், இல்லை அப்படின்னு ஒத்துக்க முடியாதுங்கிறாரு. அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தும் புகார் எடுக்கலை, ஆஃபீஸர்கிட்ட சொல்லியும் நடக்கலை. அப்படிங்கும்போது நான் வேறு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வெர்ஷன் சொல்கிறார். இன்னும் குறிப்பாக சொன்னால், இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரகாரம் உங்களுக்கு வந்து தேர்தல் நடைமுறைகள் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தான். ஏன்னா நம்ம நிறைய பேர் தண்டிக்காதனால நம்ம ஈஸி நினச்சிட்ருக்கோம். தேர்தல் நடைமுறை சட்டத்தில் நீங்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றம். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, ஒரு அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி பணம் கொடுக்கறது இன்னும் பெரிய குற்றம். இது ஒருவேளை நிரூபிக்கப்பட்டால் உங்களுடைய பதவி பறிபோகும். அது மட்டும் இல்லாமல், ஏற்கனவே அந்த 5 வருடங்களாக நீங்கள் வந்து எம்எல்ஏ பதவியில் வாங்கினீங்களா சம்பளம், அதெல்லாம் வந்து திருப்பி வாங்கப்படும். அது இருக்கட்டும். ஆனால் என்னென்னா, அது ஒரு பெரிய தீராத களங்கமாயிரும். சரி, இல்லை இப்போ 18ஆம் தேதி வந்து ஒரு வேளை வந்து இல்லைங்க கோர்ட்டில் நாங்கள் இன்னும் ஒரு 10 நாள் தள்ளி வைக்கிறோன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் சில ஆதாரங்கள்லாம் சைத துரைசாமி தரேன்னு தள்ளி வச்சாங்கன்னா மார்ச் கிட்ட போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த தேர்தல் முடிவு ரிசல்ட் வந்ததுன்னா, ஒரு வேளை இது உச்சநீதிமன்றத்தில் இது சம்பந்தமான வழக்கு முடிவுக்கு வந்ததுன்னா பாதகமாக இருந்தால் ஸ்டாலினுக்கு பிரச்சனை தான். அதனால் ஏறக்குறைய அந்த வழக்கு முடிவுக்கு வந்துட்டு தான் நம்ம நினைக்கிறோம். எங்கே போகுது அப்படின்னு தெரில. எது எப்படி இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களுக்கு கழுத்தில் தலைக்கு மேலே ஒரு பிரச்சனை இருக்கிறதா தான் தெரியும். ஏன்னா ஸ்டாலினுக்காக கபில் சிபிலிருந்து, மூல் ரோபித்தியிலிருந்து, அபிஷேக் சிங்வியிலிருந்து பெரிய, அது இல்லாமல் என்ஆர் இளங்கோ இப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே வாதாடுறாங்க. இப்போ வந்து கபில் சிபில் உள்ளே வராருன்னா அவருடைய சம்பளம் என்னன்னு தெரியும். அப்போ ஒரு சின்ன வழக்குக்கு இவ்வளோ பேர் ஆஜராக மாட்டாங்க. இந்த பக்கமும் சாதாரண நாளில் சைத துரைசாமி எழுத்து அடிக்கிறார். அதனால் 2 பேர் தரப்பு, ஏன்னா இன்னும் வந்து இந்த கேஸ் நிறுத்து போகாமல் இருப்பதற்கு காரணம், சின்ன கேஸை ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ கூட இன்றைக்கி காலையில் வர செய்திலாம் பார்த்திங்கன்னா, அதை எப்படிங்க இவ்வளோ நாளைக்கு அப்புறம் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னு நீதியரசர்கள் வந்து சைத துரைசாமியை கடிஞ்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த 65B பற்றி யாரும் பேச மாட்டுறாங்க. அது எடுத்துக்கிட்டாங்கல்ல.
அப்போ அந்த 65B வச்சு ஸ்டாலினை வளைக்க முடியுமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி நினைத்தால் பல வகைகளில் சைதை துரசாமிக்கு உதவி பண்ண முடியும். அதனால் வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது திமுகவுக்கு கொஞ்சம் பிரச்சனையான நாட்களாக தான் தெரியும். தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.